மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு கிறிஸ்தவ மிஷனரிகளின் பிடியில் சிக்கி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு கவர்மெண்ட், அதோட சிஸ்டம், அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் அனைவருமே கிறிஸ்தவ மிஷனரிகளோட கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இதை வெளிப்படையாகவே கிறிஸ்தவ மிஷனரிகள் அறிவிக்கிறாங்க. இந்துக்கள் முன்னிலையில என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், இனிமே எங்களுடைய ஆட்டம் ஆரம்பம், பாருங்க எங்க கைக்கு தமிழ்நாடு வந்துருச்சு அப்படிங்கறத வெளிப்படையாகவே இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் அறிவிக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை பற்றி இந்த பதிவுல நாம பேச போறோம். அடுத்ததா இன்னொரு பாயிண்ட்டும் பேச போறோம். தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. 10 லட்சம் கோடியாக கடன் உயர்ந்திருக்கிறது உட்பட பல்வேறு தகவல்கள் அடங்கிய ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவுல நாம பேச போறோம். முதல்ல கிறிஸ்தவ மிஷனரிகளை பற்றி பேசிடுவோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் சட்டமன்றத்திற்கு விஜய் அவர்கள் வருகிறார். சட்டமன்றத்திற்கு வந்தவுடனே சபாநாயகர் தேர்வு என்பது நடைபெறுகிறது. சபாநாயகர் அமர்த்தப்படுகிறார் அவருடைய இருக்கையிலே. அப்பொழுது பைபிள் வசனம் வாசிக்கப்பட்டுதான் அந்த சபாநாயகர் பதவியேற்பு விழாவையும் செய்கிறார். அவர் பதவி ஏத்துக்கிறதே பைபிள் வசனங்களை வாசிச்சுதான் ஏத்துக்கிறார். அப்போ சட்டமன்றத்துக்குள்ள பைபிள் வசனங்கள் வாசிக்கிறாங்க. அதே நேரத்துல அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் பதவியேற்கும் பொழுதும் பைபிள் வசனங்கள் வாசிக்கப்படுகிறது. அமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்களில் திடீரென ஒரு பாதிரியார் எங்கிருந்தோ உள்ள வராரு, கோட் சூட் போட்டுக்கிட்டு மைக்க பிடிச்சுக்கிட்டு பைபிள் வாசிக்கிறாரு. சபாநாயகர் பேட்டி கொடுக்கிறார். நான் பைபிள் புத்தகம் விற்பனை செஞ்சுதான் என்னுடைய பணியை கிறிஸ்தவ பணியை தொடங்கினேன். சோ இந்துக்கள் கிட்ட அதிகமா பைபிள் புத்தகத்தை கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்லாம் சபாநாயகர் வெளிப்படையாக பேசுகிறார். அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தா, அந்த வீடியோவோட ஸ்கிரீன்ஷாட் மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. அதுல சபாநாயகர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியில் பைபிள் வசனங்களை ஒரு பாதிரியார் வாசிக்கிறார். அந்த சபாநாயகர் அந்த பைபிள் வசனங்களுக்கு கட்டுப்பட்டு, அந்த பாதிரியாருக்கு கட்டுப்பட்டு தலை குனிந்து அந்த பைபிள் வசனம் பேச பேச இவர் அதை ஏத்துக்கிறாரு. அந்த பாதிரியாருக்கு வணக்கம் வைக்கிறார். இத இந்து மதத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் செய்ய முடியுமா? இப்ப இந்து மதத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஒரு புரோகிதர்களை கூப்பிட்டோ அல்லது வேற யாராவது பூசாரியோ அல்லது இந்து மதம் சார்ந்த இந்த மாதிரியான மத குருக்களை அழைத்தோ ஒரு திருவாசகத்தையோ அல்லது வேறு சைவ வைணவத்துல இருக்கக்கூடிய சில பாடல்களையோ நல்ல நெறிமுறை கருத்துக்களையோ இந்த மாதிரி பேச வச்சு அதை கேட்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்து மதத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ இந்த மாதிரி செய்ய முடியுமா? ஆனா இங்கே கிறிஸ்தவ மிஷனரிகள் நேரடியா அரசாங்கத்துக்குள்ள நுழையிறாங்க, சட்டமன்றத்துக்குள்ள நுழையிறாங்க, ஆளுங்கட்சி அலுவலகத்துக்குள்ள நுழையிறாங்க. இந்த பாதிரியார்கள் உள்ள நுழைஞ்சு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த பாதிரியார்களை வர வச்சு பைபிள் வசனத்தை வாசிக்க வைக்கிறாங்க. சட்டமன்றம் வரைக்கும் பைபிள் விட்டது. அவங்க கையில அதிகாரம் வந்துருச்சு. சமூக வலைதளங்கள்ல போய் பார்த்தா எங்க கையில அதிகாரம் வந்துருச்சு, நாங்க என்ன வேணாலும் செய்வோம், இந்துக்களே பாத்துக்கோங்க அப்படின்றாங்க. பல இடங்கள்ல மதமாற்றம் வேகமா நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் வெளியே தெரிய மாட்டேங்குது, ஊடகங்கள் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. திமுக என்ன செய்ததோ அதையே தான் தாவேகா செய்து கொண்டிருக்கிறது. திமுகவை தாண்டி ஒரு மாற்றம் வரணும்னு தான் இங்க ஓட்டு போட்டாங்க. திமுகவிலும் கிறிஸ்தவ மிஷனரிகள் திமுகவோடு இணைந்து கொண்டு மதமாற்ற வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப தாவேகாவோடு இணைந்து கொண்டு மதமாற்றம் வேலையை செய்கிறார்கள். திமுக ஆட்சியில் இருக்கும் போதும் உதயநிதி நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவங்கிறாரு, மனைவி கிறிஸ்தவர் அப்படிங்கிறாரு. இங்க தாவேகால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் முழுவதுமே கிறிஸ்தவ மயமாகி விட்டது. சட்டமன்றத்துக்குள்ள பைபிள் வாசிக்கிற அளவுக்கு இங்கே மதமாற்றம், கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கான ஆதரவு அதிகமாயிடுச்சு தமிழ்நாட்டுல. இதை இன்னும் இந்துக்கள் உணராம இருக்காங்க. குறிப்பாக இந்த ஜென்சி கிட்ஸ், இந்து மதத்தை சேர்ந்த ஜென்சி கிட்ஸ் கொஞ்சம் யோசிக்கணும். நாம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத இப்பவாது யோசிங்க. ஃபியூச்சர்லயாவது அடுத்த எலெக்ஷன்லயாவது மாத்தி ஓட்டு போடுங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இங்க விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலயோ ஒரு மாற்றம் வந்ததையோ நான் குறை சொல்லல. தாவேகா வந்ததை நாம கொண்டாடணும், திராவிட கட்சிகள் அழிக்கப்பட்டதுன்னு. ஆனா இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு நாம எதிர்பார்த்தா, இவர் சட்டமன்றத்தை கிறிஸ்தவ சபையா மாத்திக்கிட்டு இருக்காரு, சட்டமன்றத்தை சர்ச்சா மாத்துறாரு.
அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய விழா மேடைகளில் பைபிள் வசனங்கள் ஒலிக்கப்படுகிறது. பாதிரியார் பைபிள் வசனம் பேசுறாரு. பாதிரியார் பைபிள் வசனம் பேசுறதுக்கு நாம ஓட்டு போட்டோம். இத இந்துக்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? இப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் சுதந்திரமாக மதமாற்றம் நடைபெறும். மதமாற்றம் செய்வதற்காக தமிழ்நாடு அரசாங்கமே துணை நின்று இந்துக்களுக்கு எதிரான பல வேலைகளை ரகசியமாக செய்யக்கூடும். இதை இந்துக்கள் உணர வேண்டும். இளைய சமுதாயம் ஜென்சி கிட்ஸ் இந்துக்கள் தயவு செஞ்சு உணருங்க. சரிங்களா? எல்லாருக்கும் சினிமா நடிகர் பிடிக்கும். இன்னும் ஒரு உண்மையை சொல்லணும்னா, நானே விஜய் ரசிகன் தான். ஆனா நான் விஜய்க்கு ஓட்டு போடல. சரிங்களா? காலேஜ் படிக்கும் போது என்ன மாதிரி ஒரு விஜய் ரசிகன்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி இருந்தும் நான் விஜய்க்கு ஓட்டு போடல. ஏன் அப்படின்னா, அரசியல் கொள்கை வேறு, சினிமா வேறு அப்படிங்கறத நான் பிரிச்சு பார்த்தேன். அதனாலதான் நான் விஜய்க்கு ஓட்டு போடல. கொஞ்சம் சிந்திங்க, சினிமா மோகத்துல மூழ்கி இருக்காதீங்க. இப்ப அடுத்ததா நாம இந்த வெள்ளை அறிக்கை விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை விட்டு இருக்கிறது. இப்போ இந்த வெள்ளை அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா, 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் கடந்த 5 வருடத்துல திடீரென அப்படியே 2 மடங்கா உயர்ந்து 10 லட்சம் கோடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 78,000 கோடி வருவாய் பற்றாக்குறை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கு. சோ இன்னும் 78,324 கோடி ரூபாய் வருவாய் என்பது கூடுதலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருஷமும் வரணும். அந்த 78,324 கோடி வந்தாதான் இந்த கடனுக்கு நாம வட்டியை கட்டி ஃபியூச்சர்ல இந்த கடனை அடைக்கவும் முடியும். அப்போ கூடுதலாக ஒரு 78,000 கோடி வருமானம் வரணும்னா அதற்கு ஏற்றாறு போல வருவாயை அதிகப்படுத்த வேண்டும். அப்படி வருவாயை அதிகப்படுத்தணும்னா நிறைய தொழில் முதலீடுகளை இங்கே நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதே நேரத்துல சரியாக வரி வசூல் மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருதாங்கிறதையும் பார்க்கணும். டாஸ்மாக் கடைகளை மட்டும் நம்பி இல்லாம இன்னும் மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? நிறைய இருக்கு. தொழில்துறை மூலமாக வருமானம் என்பது இருக்கிறது. அதே போல பத்திரப்பதிவுத்துறை மூலமாக வருமானம் என்பது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே வந்துகிட்டு இருக்கு. மின்சாரத்துறையை இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து சரியா நாம கையாண்டோம் அப்படின்னா மின்சாரத்துறை மூலமாகவே நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு மின்சாரத்துறையே 2 லட்சம் கோடி நஷ்டத்துல இருக்கே. மின்சாரத்துறையில மட்டும் 2 லட்சம் கோடி நஷ்டம் போயிட்டு இருக்கு. போக்குவரத்து துறையில 50,000 கோடிக்கு மேல நஷ்டம் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த அளவிற்கு வருவாய் இழப்புல தான் அரசாங்க நிறுவனங்கள் ஓடிட்டு இருக்கு. இப்போ அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மரிய வில்சன், இதை எங்களால் சரி பண்ண முடியும், நாங்க இதை சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கிறிஸ்தவ மிஷனரி கையில போனதுனால கிறிஸ்தவ மிஷனரிகள் வெளிநாடுகளிலிருந்து பணத்தை தமிழ்நாட்டுக்குள்ள இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, எங்களால இந்த கடனை அடைக்க முடியும், அப்ப நாங்க கிறிஸ்தவ மிஷனரிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க மூலமாக வெளிநாட்டு பணத்தை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும், கொண்டு உங்க முன்னாடி கடன் அடைச்சு காட்டுறோம் அப்படிங்கறத கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொல்றாங்க. இது எல்லாருக்கும் புரியாது. சரிங்களா? இது சாதாரண மக்களுக்கு புரியாது. நிச்சயமா பாருங்க, இன்னும் அடுத்த 5 வருடங்கள்ல வெளிநாடுகளிலிருந்து கிறிஸ்தவ மிஷனரிகளின் பணம் என்பது தமிழ்நாட்டிற்குள் வரவழைக்கப்படும். அந்த பணத்தின் மூலமாக இவர்கள் கடனை அடைத்து, நாங்கள் கடனை அடைத்து விட்டோம் அப்படின்னு இவங்க ஒரு நாள் சொல்லத்தான் போறாங்க. அதெல்லாம் நீங்க முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு ஃபியூச்சர்ல மறுபடியும் இந்த கிறிஸ்தவ மிஷனரி ஆட்சிக்கு நீங்க ஓட்டு போட போறீங்க. இதுதான் ஃபியூச்சர்ல நடக்க போகுது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் வீழ்த்திட்டோம், ஆனா அடுத்த எலெக்ஷன்லயே தாவேகாவை வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். தாவேகா நாம நினைச்சது மாதிரி இல்லைங்க. ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா அதையும் தாண்டி இவர்கள் நாங்க டிஎம்கே 2.0, டிஎம்கேவை விட மோசமா சில விஷயங்களெல்லாம் நாங்க செய்ய போறோம் அப்படிங்கறத சொல்லி இவங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இந்துக்கள் இப்போதைக்கு விழிப்படைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தமிழ்நாட்டுல, ஆந்திராவுல ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி 5 வருஷத்துல 50 லட்சம் பேர் 50 லட்சம் இந்துக்களை மதம் மாத்தினாரோ, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல எப்படி இந்துக்களுக்கு எதிராக ஒரு வன்முறையை மம்தா கட்டவிழ்த்து விட்டாரோ, அதே மாதிரியான ஒரு பிரச்சனை என்பது தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் கிறிஸ்தவ மிஷனரிகள் மூலமாக இந்துக்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதைத்தான் சொல்லி எச்சரிக்கிறோம். ஆகவே இந்துக்களே விழிப்படைந்து கொள்ளுங்கள். இல்லையே தமிழ்நாட்டில்
இந்து மதம்னு ஒண்ணு இருக்கிறதையே வந்து இவங்க அழிச்சிருவாங்க. கோயில்ல சிலுவையை நட்டுருவாங்க. எச்சரிக்கையா இருந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.